ஜெய்பவாணி அம்மாளோட பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே இரவு வணக்கம். துன்பம் என்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுங்கள். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே சமமானது தான். வாழ்க்கை புத்தகத்தை நாம் புரட்டி படித்து கொண்டே இருக்கின்றோம். வாழ்க்கை புத்தகங்கள் சில பேருக்கு சிலவிதமான எண்ணங்களோடு இருக்கிறது. வாழ்க்கை புத்தகங்களில் சில பேர்களுக்கு 1000 பேஜ் உள்ளது, சில பேருக்கு 100 பேஜ் தான் உள்ளது. படிக்கும் உங்களோட தருணத்தில் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வது போல உங்களோட வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் பொழுது பாதி பக்கம் திறக்கப்படாதவைகளாகவே இருக்கிறது. வாழ்க்கையை படிக்கும் பொழுது வாழ்க்கை திறக்கப்படாத ஒரு பகுதிகளை ஏன் திறக்கப்படவில்லை என்று கேட்டால் திறப்பதற்கான மனம் இல்லை என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கையில் தெய்வத்தோட அனுக்கிரகங்களோடு வாழும் நமக்கு, தெய்வத்தை எப்பொழுதும் நேசிக்கிற நமக்கு நம் வாழ்க்கையை நேசித்தோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தயவு கூர்ந்து கேளுங்கள், உங்களோட அருகில் இருப்பவர்கள் வாழ்க்கையை காணாதீர்கள். தயவு செய்து கூறுவதை கேளுங்கள், உங்களோட உறவுகளை கண்டு அதன்படி வாழ வேண்டும் எண்ணம் வேண்டாம். உங்களோட வாழ்க்கையை அடுத்தவர்களை பின்பற்றி வாழணும் என்ப அவசியம் நமக்கு இல்லை. என் வாழ்க்கையை நான் வாழ்வேன், உன் வாழ்க்கையை நீ வாழு. தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவன் மனிதன் ஆகுவான். நான் இப்படித்தான் இருப்பேன் என்றது ஒரு இயற்கையின் நீதியாக அமைய வேண்டும். இல்லை இல்லை, நீ சொல்லும்படி நான் இருப்பதில்லை, நான் இந்த மாதிரியெல்லாம் இருப்பேன் என்பது ஒரு மனிதனுடைய இயல்பானது. தன்னோட வாழ்க்கையை தான் வாழ்ந்து பார்க்கவில்லை என்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கண்டு உங்களோட வாழ்க்கையின் நேரத்தை கழித்து வீணாக்கி துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனையில் தள்ளப்படுவீர்கள். இங்கு நம்பிக்கை துரோகிகள் அதிகம் இந்த பூமியில் நம்பிக்கை துரோகிகள் அதிகமாகிவிட்டார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், தன்னோட வாழ்க்கைக்கான அத்தியாவசியம் எனக்கு தேவைப்படும் பொழுது நான் எப்படி நாளும் மாறிவிடுவேன் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளான மனித குலங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நிறைய பேர் யோசிப்பது இல்லை. தன் வாழ்க்கையை தான் யோசிக்காமல் அடுத்தவன் வாழ்க்கையை பற்றியே யோசித்து தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பமான நேரத்தை தொலைத்து விடுகின்றோம். தன்னோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி நான் இன்பம் அடைவேன் என்று ஒவ்வொரு மனிதர்களும் கொண்டாடிவிட்டால் பிறர் மேல் நம் பழி சொல்வதற்கான அவசியம் நேரிடாது. எதிர்பார்ப்புகள் கொண்டாட்டங்கள் என்ற ஒரு எண்ணங்களினாலேயே உங்களுக்கு துன்பத்தின் துயரங்கள் பின்தொடர்கின்றது. உன்மேல் நம்பிக்கை, உன்னை படைத்த அம்பிகை மேல் நம்பிக்கை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரே வார்த்தைகள். தாயும் தகப்பனார்களும் இந்த உலகத்தில் நம்மளை படைத்தார்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள் என்று. அந்த தாயும் தகப்பனாக இருந்தாலும் கூட எத்தனையோ மருத்துவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, எத்தனையோ மனிதர்களுக்கு இங்கு குழந்தைகள் இல்லை. எல்லோருக்கும் செல்வம் என்பது அவளை எளிதாக கிடைத்து விடாது. இறை நாட்டங்கள், இறையோட சக்திகள் நம்மேல் இருந்தால்தான் அந்த குழந்தை செல்வங்கள் கூட இந்த பூமிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையை மனதில் கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள். பிறர் போல் வீடு கட்டுவேன், பிறர் போல் வேலை பார்ப்பேன், பிறர் போல் அலங்காரம் செய்து கொள்வேன், பிறர் மாதிரி நான் நடந்து கொள்வேன் என்பத ஒரு விஷயங்களை மறந்து விடுங்கள். தயவு கூர்ந்து கேளு, மனமே கேளு. எவர் மீது நீ அன்பும் நம்பிக்கையும் வைக்கிறாயோ கட்டாயமா ஒரு நாள் வீதியில் அழுகையும் கண்ணீரும் துன்பமும் துயரத்தையோடு நீ கடந்து செல்ல வேண்டும். அந்த கட்டத்தை நேரம் பொன்னானது. எவரையும் நம்பாதே. உன்னை படைத்த அம்பிகையை நம்பு, ஆத்தாளை நம்பு. உன்மேல் நீ உன்னை நம்பு, குருக்களை நம்பு. வேறு யாரும் நம்பாதே. நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்து வா. இருக்கிறதை வைத்து பயன்பெறு. தெய்வம் 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 தெய்வம்னு சொல்லும் நீ ஒரு தெய்வத்தை நம்பினியா? ஒரு தெய்வத்தின் மேல் உண்மையாக இருந்தீர்களா? என் குழந்தைகள் அத்தனை பேரும் நாகம்மா குடும்பம், பவானி குடும்பம், சக்தியம்மா குடும்பம், சக்தியம்மா 2, பாளையத்தம்மா குடும்பம்,
அப்படின்னு எத்தனையோ குரூப்பில் இருக்கிறோமே, எத்தனை நபர்கள் இங்கு வரும்பொழுது தாய் நீதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லிய இந்த நாக்கு வாய் இன்னைக்கு எப்படி செய்து கொண்டிருக்கிறது, என்ன பேசி கொண்டிருக்கிறதுங்கிறத உள்மனதில் நேசித்துப்பார். குற்றம் உண்மையில் குறை எனக்கு எதுவும் இல்லை, நிறைவான வாழ்க்கையில் மன நிம்மதியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் நம்பிக்கை மேல் நம்பிக்கையும் என் பாதை இதுதான் என்ற ஒரு தீர்மானத்தையும் தெளிவாக எடுத்துக்கொண்டேன். என் பாதை இதுதான். என்னோட பாதைகளில் செல்லும் பொழுது முள்கள் இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், அங்கு நிறைய வறட்சிகள் இருக்கலாம், இல்லை நிறைய வெள்ளங்கள் இருக்கலாம், கடந்து செல்வதற்கு கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் என் பாதை இதுதான், இதில் தான் நான் செல்வேன் என்ற ஒரு தீர்மானமான முடிவு எனக்கு இருக்கிறது. அதனால என்னுடைய இலக்குகளை என்னால் எட்ட முடிகிறது. செல்லும் பாதைகளில் கஷ்டம் இருக்குது என்று சொல்லி பக்கத்தில் இன்னொரு பாதை அழகாக இருக்குதுன்னு அங்கு சென்று விட்டால் என்னுடைய இலக்குகளை நான் அடைய முடியாது. வேறு விதமான இலக்குகளைத்தான் அடைய முடியும், வேறு விதமாகத்தான் வாழ முடியும். இது ஏன் கூறுகின்றேன் என்றால், கஷ்டம் துன்பம் துயரம் இன்னும் தீரவில்லையே என்று பிறர் மேல் குற்றம் சொல்லாமல் அன்றாடம் உனக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை தாய் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாள். உனக்கு சேர வேண்டிய பணமோ வேலையோ வருமானமோ உணவோ ஆடையோ சிரிப்போ மகிழ்ச்சியோ மனநிறைவோ துன்பமோ துயரமோ நோயோ தீர்வோ பிரச்சனையோ சிக்கல் தீர்ப்பதோ எதிரிகள் அழிப்பதோ நீ உயர்வதோ நீ தாழ்வதோ இன்னும் நீ பல முயற்சிகள் எடுப்பதோ எல்லாம் அம்மாள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாள். சிந்தித்தால் வாழ்க்கையில் நிம்மதிகள் உனக்கு உண்டு. தயவு செய்து பிறரை பற்றி யோசித்து நேரங்களை வீணாக்காதீர்கள். யார் உங்களை விட்டு செல்கின்றார்களோ அவர்களிடம் தயவு செய்து அன்பை என்ற ஒரு வார்த்தையை பிச்சையாய் கேட்காதீர்கள். மன்னிப்பு கொடுங்கள், திரும்பி போய் பேசுங்கள், அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் 3 டைம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெருங்காதீர்கள். அவர்கள் உங்களுக்கானவர்கள் கிடையாது. உங்கள் பாதை வேறை. அன்பு என்ற ஒரு வார்த்தையை பிச்சையாக கேட்காதீர்கள், அது அசிங்கம். நேரங்களை செலவழிக்கும் பொழுது கடவுளுக்காகவும் நம் அம்மா அப்பாவுக்காகவும் நம் தொழிலுக்காகவும் செலவழிக்கலாம். வாழ்க்கை 3 அத்தியாவசியமாக பிரிகிறது. 1 நம்மை படைத்த அம்பிகைக்காக, 1 நம்மளை ஈன்ற தாய்களுக்காக, 3 நம்மளோட தொழிலுக்காக. இந்த 3ஐயும் பின்பற்றி நடந்து செல்பவன் வாழ்க்கையில் கட்டாயமாக வெற்றி பெறுவான். நான் ஒரு தெய்வத்தை மட்டும் நேசிக்கிறேன், அதனால் நான் உயர்ந்தேன் மகிழ்ந்தேன் மனநிறைவோடு இருக்கிறேன். நீ யார் என்பதை யோசித்துக்கொள். ஜெய் பவானி.